நீங்க போட்டுமா சொல்றதா சைன்? சரி. நான் சைன் போடுறேன். போடு. போட்டு. வாங்க நம்ம போலாம். எங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீயும் குழந்தையும் முதல்ல போங்க. பாய். ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. 2 பேரை முடிச்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியும் கோகையா. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். யார் மேல? ரவுடி சிவா மேல. எந்த சிவா? அதான் சார், சிங்கிள் சிவா அண்ட் அவரோட தம்பி ரிஷி மேல. மா பேசாம போமா. ஏன் நாங்க உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? மோ வந்து கூட்டு போமா. சார் ப்ளீஸ் சார். மா வாமா. வந்துட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க. நம்மளையும் வாழ விட மாட்டாங்க, நம்ம குடும்பத்தையும் வாழ விட மாட்டாங்க. கூட்டிட்டு போமா. வாமா. விடுங்க. ஏன் உங்களோட டியூட்டி உங்களால பண்ண முடியாதா? அவங்க மேல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுங்க போதும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாமா. கம்ப்ளைண்ட் வாங்கவே பயப்படுற இவங்க அவனை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நாங்கள் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனால் எங்களை அவங்க சும்மா விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா பொதுமக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க நல்லா வாழணும். சபாஷ். என் மொத்த குடும்பத்தையும் கொன்னுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நீங்க வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. மேடம், உங்கள் குடும்பத்தை அழிச்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய தைரியம் ஒருத்தனுக்கு தான் இருக்கு. அவன் தான் என் ஃப்ரெண்டு வரதன். இப்போ ஹர்ஷாவை மாதிரி தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் அம்மா உண்டுன்னு சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதாவது பண்ணி திரும்ப அவனை வரதனா மாற்றிட்டிங்கன்னா உங்கள் வேலை கண்டிப்பாக முடிஞ்சிடும். மேடம், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் குடும்பத்தை இழந்த வருத்தத்துல நான் கோயம்புத்தூரை விட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு நாள் டிராஃபிக் சிக்னல்ல நான் உன்னை பார்த்தேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னால எனக்கு நியாயம் கிடைக்கும், அது மூலமா எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்காவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும்னு அந்த வரதனை கொண்டு வர முயற்சி பண்ணேன். நான் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்தி இருந்தா I'm extremely sorry. யார் அது? ஹர்ஷா, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியோ இல்லையோ, எனக்கு நியாயம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நான் உன்னை காதலிச்சேன், இப்பவும் காதலிக்கிறேன், இதுக்கப்புறமும் காதலிப்பேன். ஹர்ஷா, வரதன்னு சொல்லு. ஹலோ, நான் சிவா பேசுறேன். சிவாவா? யாரு? அகில உலக சூப்பர் ஸ்டாரா? உன் முகரக்கட்டைக்கு அவர் ஃபோன் பண்ணுவாரு. சிங்கிள் சிவா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கண்டா. உனக்கு ஒரு டபுள் டமாக்கா இருக்கு, யோசிக்காம கிளம்பி வா. வர முடியாதுன்னு என்னடா பண்ணுவேன்? நீ வந்துதான்டா ஆகணும். உன் உடம்புல சூடு இருந்தா என்னை தேடி வருவ.
டேய் பைந்தாங்கோழி நீயா? நான் தான். நான் எதிர்பார்க்கலடா. வெறும் பேரைத்தான் மெயின்டைன் பண்றேன்னு நினைச்சேன். பாடியில ஹீட்டும் இருக்கு. இங்க போட்டி பொறாம நீயும் நானும் எல்லாரும் அடிச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் லாய்க்கு. மத்த எதையும் எவனாலையும் கழட்ட முடியாதா? எல்லாம் அவன்தான். எல்லாத்தையும் கொடுத்த அவன் எதை வேணா எடுப்பான், எதை வேணா கொடுப்பான். எவனும் கேட்க முடியாது. இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன், நீ வாங்கிக்க. கொடுக்கறதுக்கு நீ யார்ற? முதல்ல இங்க என்னை எதுக்காக வரசணும்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, உன் ஆள் இருக்காளே ஏக் துஜே கேலியே, அவளை கூட்டிட்டு வா, ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு விட்டுறேன். முடியாதுன்னு சொன்ன. முடியாதுன்னா நான் சும்மா விடணும்ல, ரொம்ப மோசமானவன்டானா. விடுங்கடா. நீ வந்துதான்டா ஆவ. விடுங்க. அம்மா, ஹர்ஷா, இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? என்ன நடக்குதுங்க? எனக்கு பயமா இருக்கு நீங்க ஹர்ஷா. பயப்படாதீங்கம்மா. உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன். எனக்கும் இந்த மாதிரி சென்டிமெண்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ யாரு என்னன்றது உனக்கு மறந்து போறவன கொண்டாடிப்பேன். எங்க அம்மாக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீ உயிரோடு இருந்தா தானே. ஹர்ஷா! ஷாக்கா இருக்கா? மீதி ஷாக்கெல்லாம் உனக்கு ஜெயிலுக்குள்ளதான். நட. ஹர்ஷா, இத்தனை பேரை அடிக்கிற சக்தி உனக்கு எப்படிப்பா வந்துச்சு? மா, நான் உன் பையம்மா. நடடா. சும்மா விரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிடாம இருக்காதீங்க. காலையில டிஃபனுக்கு பூரி செஞ்சு வச்சிருக்கேன். மதியானத்துக்கு தேவையான எல்லாத்தையும் காவியா செஞ்சு வச்சிருவேன். ஒழுங்கா சாப்பிடணும், ஓகே? சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. நான் ஏன் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய், இந்த பக்கம் வா. என் செல்ல மாமா.